அடுத்த பகுதிக்கு வர்றாரு. வாங்க 21 வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அதோட அடுத்து வாசிச்சிருங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவாங்க. இங்கதான் மத்தேயிலிருந்து அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதா, உங்கள் பிதா, இப்படியே சொல்லிட்டே வந்தவர் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாரு என் பிதா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. இதை கேட்ட உடனே பூரா முழிக்கிறான். சொல்ற புரியுது உங்களுக்கு? இதுவரைக்கும் நம்ம பிதானாரு, உங்கள் பிதான்னு சொன்னாரு, உங்கள் பிதானாரு. இதுவரைக்கும் தன்னை வேற மாதிரி காமிச்சிட்டே வந்தாரு. யாரோ அப்படின்ற அப்படியே ஒரு தீர்க்கதரிசி இப்ப இது மாதிரி காமிச்சிட்டே வர்றாரு. அதாவது இங்க பாஸ்டர் கேட்கிற திறனுக்கு தக்க மாதிரி நம்ம ஆண்டவர் மட்டும் எப்பவுமே ஸ்டாண்டர்ட் ஏற்றிக்கிட்டே போவார். ஆமா, எந்த வளர்ச்சி இருக்கோ அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டே வருவார். வளர்ச்சி அதான் ஆர்வம். அதாவது நீங்க கிரகிச்சு கொள்றீங்கன்னா ஃபீட் பண்ணிட்டே. ஆமா ஆமா கரெக்ட். உள்ள போய் சாப்பிடுறாங்க அப்படின்னா இன்னும் அப்ப ஹெவியா கொடுத்துட்டே வர்றாரு. இப்ப வந்து கேட்டுட்டே வர்றாங்க. ஆரம்பத்துல இதை சொல்ல மைல்டா கொடுத்துட்டே வர்றாரு. அப்படியே கொடுத்து 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 கொடுக்குறது. இப்ப இந்த ஹெவி மேட்ரு கொண்டு வந்தாரா, பலிபீடம் பரிசுத்த சொல்ல மகா பரிசுத்தத்துக்கு வாங்கன்னாரு. தீர்க்கதரிசியில கனிகளால் அறிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்து கள்ள தீர்க்கதரிசி நல்ல ஆட்களுக்கு உள்ள விஷயத்துக்கு வரும்போது என்ன கொண்டு வர்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதான்னு கொண்டு வர்றாரு. ஆமே ஆமே ஆமே. அப்ப என் பிதானா அப்ப பிதாவுக்கும் இவருக்கும் தொடர்புங்கிற போது இது வந்து ரொம்ப டெப்தான விஷயம். என் பிதா, என் பிதாங்கிற போது பிதாவுக்கு சமமானதா இருக்குல்ல. யூதர்களுக்கு பிரச்சனையா தானே பசமா? ஆமா, பிதாவை வந்து இவர் என் பிதான் தானே சொல்றாரு. அங்கே யோவான்ல படிச்சதே தெரியும், பின்னாடி படிச்சது தெரியும். பிதாவுக்கு தன்னை சமமாக்கினபடினாலே இவர் என்ன எங்க அப்பாங்கிறாரு. அப்ப ஒரு பிள்ளைன்னா என்ன அவருக்கு இவர் சமமா? சமமாக்கலாமா? முடியாது, முடியல. அப்போ கோவம் ஒரு வெறி வருது, வெறி வருது வருது தெரியும் உங்களுக்கு. அப்ப என்ன பண்றாரு, இது பொதுவா சொல்லியிருந்தாலும் கல்லறிஞ்சு கொண்டிருப்பாங்க இவரை. இவர் எப்படி கூட்டிட்டு வர்றாரு, எல்லா நன்மைகள் எல்லாம் பார்த்து அதுல இருந்து சீசர்களை கொண்டு வந்து இவரை நோக்கி வருகிற ஜனங்களுக்கு தான் உபதேசம். நல்லா விளங்கிக்கணும். இது எதுல பேசல, எருசலேம்ல உட்கார்ந்து ஆலயத்துல பேசல, அங்க எல்லாரும் கூடி வருகிறார்கள். இங்க என்னன்னா இவருக்கு அவரை தேடி வருகிறவங்களுக்கு, அவரை தேடி வர்றவங்களுக்கு தான் இந்த டெப்த். சரியா உங்களுக்கு? அப்ப அந்த இடத்துல கொண்டு சொல்றாரு என் பிதா அப்படிங்கிறாரு. இங்கதான் இந்த திரித்துவத்தை விளக்குறாரு. திரித்துவத்தை இது வரைக்கும் யூதர்களுக்கு ஒருத்தர் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் தான், ஒரே தெய்வம். ஷமா இஸ்ராயேல் அடோனாய் எலோகின் அடோனாய் எஹாத், அவ்வளவுதான். இஸ்ரவேலை கேள், நம் தேவனாய் கர்த்தர் ஒருத்தர் தான் கர்த்தர். இப்ப அந்த ஒருத்தர் கர்த்தரை இவர் பிதாங்கிறாரு. இவரு பிதாங்கிறாரு. ரெண்டாவது இவரை என்னவோ ஐடென்டிஃபை பண்றாருன்னா, இப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி. அங்க என்னை நோக்கி அப்ப என்னை நோக்கி நீங்க கர்த்தாவே கர்த்தாவேன்னா இந்த ரெவலேஷன் இருக்கு பாருங்களா, டோட்டலா மாத்திர பயங்கர ஹெவியான விஷயம். அதாவது பலிபீட அனுபவம், பரிசுத்த ஸ்தல அனுபவம், மகா பரிசுத்த ஸ்தல அனுபவத்துக்கு வந்த பின்பு ஜட்ஜ்மெண்ட்டை காமிக்கிறார். ஜட்ஜ்மெண்ட்டை காமிக்கிறார். ஜட்ஜ்மெண்ட் சீட்ல இருக்கும் போது என்ன நடக்குங்கிற காமிக்கிறார். இது பெரிய அழுத்தம். என் பிதான்னு சொல்லிட்டு கட்சியில அவரே தன்னை ஈக்குவலா காமிச்சிடுறாரு. என்ன சொல்றாரு, நான் கர்த்தர், ஆமா அவர் பிதா அப்படின்னா திரித்துவங்க தெரியணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாச நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறவங்களே நின்றுக்குவாங்க. அது நிறைய படிக்கணும். யோவான்ல நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அதோட அவர் நிற்கிறது இல்லை. பிதா என்னிலும் பெரியவர் தான் முடிக்கிறார். பிதா என்னிலும் பெரியவர் முடிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரோ தான் நான் செய்கிறேன்னு சொல்றாரு.
அது ஒரு சப்ஜெக்ட் பாஸ்டர், அது உள்ள படிக்கணும். நிறைய இடங்களை பிரிச்சுறாரு. ஏன்னா அது கிங்டம் வந்து அப்படித்தான் பாஸ்டர். ஓகே, பரலோக ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யமும் புரியலைன்னா சபையை நீங்க என்ன பண்ணவே முடியாது, ஆயத்தப்படுத்த முடியவே முடியாது. நித்திய விவாகம் உங்களுக்கு பெரிய கேள்விக்குறி. நித்திய விவாகம் கேள்விக்குறியாடு. அதுக்கு நேர ஜனங்களை லீட் பண்ணவே முடியாது பாஸ்டர், ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா விசுவாசியாவே இருப்போம். அப்ப நீங்க மெட்டீரியல் பிளஸிங்லே நடத்திட்டு போயிடுவீங்க. சரியா உங்களுக்கு கொண்டு போக முடியாது அந்த இடத்துல, அங்கே மாட்டிக்குவோம். சரியா உங்களுக்கு. அப்ப என்ன சொல்றாரு, இங்கதான் என்ன செய்யறாரு, உடைக்கிறாரு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாங்கிறார். என் பிதா. இப்ப நான் யாரு, கர்த்தர். இப்ப இங்க கர்த்தங்கிற போது அடோனாய் யாவே அந்த ஆஸ்பெக்ட் தான். சரியா. அப்ப நீங்க எனக்கு என்ன பண்றீங்க, இப்ப நான் தானே என்னை நோக்கி தானே வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் யாரு, எங்க வந்திருக்கீங்க, இங்க என் நிமித்தம் மினிஸ்ட்ரியை பார்த்தீங்க, ஹீலிங் நடந்தது. அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து உங்களுக்கு சீசர்கள் 12 பேரை கூப்பிட்டேன். சீசர்கள்ட்ட உபதேசம் பண்ணும்போது எல்லாரும் வந்தீங்க. நீங்க எருசலேமுக்கு போகல, என்னை நோக்கி வந்திருக்கீங்க. எருசலேமுக்கு போகல, என்னை நோக்கி வந்திருக்கிறீங்க. என்னால் தொடப்பட்ட உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன், திரித்துவத்தை சொல்றேன். பிதா ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்க யாரு, நான் யாரு, நான் தான் குமாரன் கர்த்தர், நான் தான் மணவாளங்கிறத இங்கே பிரிச்சு காமிக்கிறேன். சரியா. நீங்க பிதாவுடைய சித்தம் என்னன்னு தெரியாம என் நாமத்துல செய்கிற ஊழியங்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னா நான் உங்களை அறியேன் அக்கிரம செய்கிறேன்னு சொல்லுவேங்கிறார். ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. நீங்க பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த ஒரு கீ போட்டாரு பாருங்க, இந்த கீழே ஆடிட்டான். ஆமென். அப்ப இவரை மாத்திரம் நம்பி பிரயோஜனம் என்ன இல்லை, இயேசுவை மாத்திரம் நம்பி முடியுமா? என்னை நோக்கி சொன்னா மட்டும் முடியுமா? முடியாது. கனிவுள்ள வாழ்க்கை வேணும். இங்க என்ன சொல்றாருன்னா, என்னைய மட்டும் நீ நம்புனா, என்னை மட்டும் நம்பி நீ ஊழியம் செஞ்சினா, விசுவாசம் ஊழியம் பண்ணினா நீ போமாட்டேங்கிறாரு. சொல்றது புரியுது உங்களுக்கு? என்னைய மட்டும் நீ நம்பி செஞ்சினா நீ என்ன செய்ய மாட்ட, பரலோகம் போக மாட்டேன். உனக்கு என்ன விளங்கணும், பிதாவின் சித்தம் விளங்கணும். அப்ப பிதாவின் சித்தம் விளங்கணும்னா எங்கே போகணும்னா, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுக்கு ஒப்பாய் இருக்கும்படி யாரை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்து, யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து, யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி, யாரை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி. ஆமென். 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 இந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க. இதுதான் பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தல அனுபவம். இப்ப நீ என்னைய மட்டும் நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னீங்கன்னா, விசுவாசத்தோத்தனை இயேசு நாமத்தினால அது பண்ண, இது விசுவாசத்தை மட்டும் இல்ல, உயிரோடு இயேசு நாமத்தினால எந்த பிரயோஜனம் இல்ல. நீ ஏற்படுத்தினால என்ன நம்பிட்டதுனால ஒன்னும் பிரயோஜனம். செய்ய வேண்டிய சித்தம் என்னன்னு அறிந்து செய்யணும். அதனாலதான் இப்ப இந்த மூணையுமே பார்த்துட்டு வந்தா இந்த ஹெவி சப்ஜெக்டை கொண்டு வந்து உள்ள வைக்கிறார். வச்சுட்டு ஃபியூச்சர்ல என்ன சொல்லுவாங்கிறதையும் சொல்றாரு. சரியா உங்களுக்கு? இப்படியே சொல்லிட்டு அற்புதத்தை செஞ்சோம், தீர்க்கதரிசனம் செஞ்சோம், எல்லாம் செய்வீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களை பார்த்து அக்கிரம செய்கார என்னை விட்டு என்ன செய்யுங்க, லாலெஸ்னஸ். உங்களுடைய ஊழியத்துல என்ன இல்ல, ஒரு சட்டம் இல்லாம செய்திருக்கீங்க, சித்தம் இல்ல, சட்டம் இல்ல, நீங்க நினைச்சே செய்துட்டீங்க. நீங்க என்ன செஞ்சீங்க, வரங்களை பெற்று ஊழியம் செஞ்சீங்க, ஆனா எதை விட்டுட்டீங்க, சித்தத்தை அறியாம விட்டுட்டீங்க. பிதாவுடைய சித்தம் என்னன்னு தெரியல, சிருஷ்டிப்பின் நோக்கம் என்னன்னு தெரியல, உங்களை எதற்காக கர்த்தர் உருவாக்கினார்னு தெரியல. டோட்டல் சித்தத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இம்மைக்கான கிறிஸ்தவர்களாக வெறும் ஊழியத்துல மாத்திரம் போக்கஸ் பண்ணபடினாலே உங்களால் புத்தி உள்ள மனவாட்டியை உருவாக்க முடியவில்லை. அதனால நீங்கள் செய்த ஊழியம் அக்கிரமமாக எண்ணப்படுகிறது. நானே உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்றேன். ஆமென். ஆமென். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா பாஸ்டர்? இது ஏதோ மேலோட்டமா என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, படிக்க முடியாது. காஸ்பல்ல தான் இருக்குது. காஸ்பல்ல தான் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. காஸ்பல்ல வெறும் கிருபையை மாத்திரம் புடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இது எவ்வளவு விஷயம் இருக்குது, இதுல தானே இருக்கு.
அப்ப நான் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்க, அதான் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்தேன் பத்தியில மத்தையில சொன்னேன் பாருங்க, மலைப்பிரசங்கம் பலிபீடம் பரிசுத்தம் எல்லாம் சொன்னேன்ல, ஆரம்பத்துல சொல்லிட்டு வந்தேன்ல, அதெல்லாம் ஒழுங்கா கேட்டு அதெல்லாம் கை கொண்டு வெறும் வெளிப்புறமான வாழ்க்கை வாழாம உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்பட்டு கிறிஸ்துவை சார்ந்து கிறிஸ்துவை சுமந்து கிறிஸ்துவை உருவாக்கி கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறவன் தான் நித்தியத்துக்குள்ள வருவான் அப்படிங்கிற. நீ வெளிப்புறமா என் நாமத்தை வச்சு எல்லா வரங்களை வைத்து நீ செய்கிற ஊழியத்தினால கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியவே முடியாது. அப்ப அங்கேதான் கொண்டு வந்து உன்னை புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்றாரா? ஆமா, அதுதான் புத்தி உள்ள கன்னிகைக்கு உண்டான விஷயம் பாஸ்டர். ஓகே ஓகே ஆமென் ஆமென். அப்படி கொண்டு வந்தான் இது எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு, கொண்டு வந்து முடிக்கிறாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, நான் ஊழியத்துக்கு கூப்பிட்டேன், என்னோட வந்த, நல்லா சாப்பிட்ட, என்னோட தங்குன, உனக்கு வீடு இருந்துச்சு, எல்லாம் கொடுத்தேன், வந்தேன் போனேன். ஆனால் கடைசி வரைக்கும் பிதாவுடைய சித்தத்தை நீ அறிஞ்சு கொள்ளாம, உன்னுடைய வெளி மனுஷனையும் உன்னுடைய உள்ளான மனுஷனை குறித்த அறிவு இல்லாம நித்திய வாழ்க்கையை குறித்து எந்த விதமான அறிவும் ஆயத்தமும் படலைன்னா கண்டிப்பாக கைவிடப்படுவீர்கள். ஏன்னா நீங்க கர்த்தர் சொன்ன எந்த வசனத்தையும் கேட்காம கர்த்தர் நாமத்தினால ஊழியம் மாத்திரம் செஞ்சபடினால நீங்கள் கண்மலையின் மேல என்ன செய்யல, கட்டளைங்கிறத இங்க சொல்றாரு. நீங்க மணலால கட்டப்பட்டதுனால பெருவெள்ளம் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது ஒண்ணும் இல்லாம போயிடும். கண்மலையில் கட்ட வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையின்படி, இப்ப நம்ம படிச்சுட்டு வந்தோம் பத்தியில ஃபுல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த கண்மலையில எப்படி நீங்க கட்ட முடியும்னு தெரியும். அது எல்லாமே செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும் எப்படி நடந்து கொள்ளணும் இதெல்லாம் உள்ள வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்திட்டே வருகிறார். அதன்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருடைய நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். அப்போ புத்தி உங்களுக்கு வேலை செய்யும், உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வீங்க. அதான் புத்தி உள்ள கன்னிகைக்கும் புத்தி இல்லாத கன்னிகைக்கு உண்டான வித்தியாசம். திரும்பவும் சொல்கிறேன், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவனுக்கு போகிற வழி. அதுல ஒழுங்கா இருந்தோம்னு சொன்னா குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிற அந்த உள்ளான மனுஷனை குறித்து சரியான அறிவிலே நீங்கள் வளர்த்தெடுத்தீங்கன்னா நீங்க பெரும் மழை பெரும் வெள்ளம் வந்தாலும் சேதம் இல்லாமல் இருப்பீர்கள். நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள். நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். நாம் மாம்சத்துக்கு உரியவர்கள் அல்ல, நாம் நித்தியத்துக்கு உரியவர்கள். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாம் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டே இருப்போம். அதை தான் இங்க சொல்ல வருகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தவான்களே, இந்த நாளிலே வேதம் பேசுகிற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்றும் நாங்கள் நம்புகிறோம். அநேகர் இது பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி எங்களோட தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியையும் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, வருகிற 13வது எபிசோட்ல இருந்து நாம் இந்த வேதத்தில் உள்ள சில ரகசியங்களை எபிரேய மூல பாஷையில் உள்ள எபிரேய எழுத்துக்களில் உள்ள அந்த ரகசியங்களை குறித்ததான சில காரியங்களை குறித்து ரபியா நம்ம மத்தியிலே அதை குறித்ததான சில விளக்கங்களை உங்கள் மத்தியிலே சொல்ல இருக்கிறார். அது அந்தக்குரிய காரியங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் அதில் உள்ள ரகசியங்களை அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த காரியங்களை குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். இந்த காரியங்களை குறித்து மற்றவர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யும்படியான காரியங்களை நீங்கள் சொல்லுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.